அடியனுக்கு செப்பனியா 3வது அதிகாரம் 20வது வசனம். செப்பனியா 3வது அதிகாரம் 20வது வசனத்தை அடியனோடு ஆண்டவர் பேசினார். அந்த வார்த்தையை வாசிக்க கேட்போம். செப்பனியா 3:20. அக்காலத்திலே உங்களை கூட்டிக் கொண்டு வருவேன், அக்காலத்திலே உங்களை சேர்த்துக் கொள்வேன், உங்கள் கண் காண நான் உங்கள் சிறையிருப்பை திருப்பும் போது பூமியுள்ள சகல ஜாதிக்குள்ளும் சகல ஜனங்களுக்குள்ளும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒருத்தருக்கு புரிஞ்சிருக்குது. சகல ஜனங்களுக்குள்ளும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன். இந்த வருஷத்துல என் கர்த்தர் உங்களை சகல ஜாதிகளுக்குள்ளே கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைக்க போகிறார். நீங்கள் இந்த செப்பனியாவில் நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் பயங்கரமான கடுமையான ஒரு இந்த புத்தகம்னு சொல்லலாம். ஆனாலும் மனம் திரும்பி கர்த்தருடைய சமூகத்திலே தேவ பிள்ளைகள் வந்த பொழுது கர்த்தர் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக அவர்களை வைத்தார். என் சகோதர சகோதரியே, என் பிரியமான தேவ ஜனமே, ஆண்டவர் தேவதாசன் மூலமா பேசுனதை போல இந்த வரப்போற வருஷம் பயங்கரமா இருக்கும். ஆனாலும் கர்த்தர் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பார். எத்தனை பேரு ஆமென் சொல்றீங்க? நல்ல கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாமே. உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக என் கர்த்தர் வைக்க போகிறார். எடுத்து வாசிங்கள். கொலோசியர் 4வது அதிகாரம் 2வது வசனம். கொலோசியர் 4வது அதிகாரம் 2வது வசனம். என்ன பண்ணணுமா? எப்படி கர்த்தர் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பாரா? நீங்கள் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். சோஸ்திரத்துடன் ஜெபத்தில் தூங்கிக் கொண்டிருங்கள். நல்லா சொல்லுங்க. ஏன் பயப்படுறீங்க? எப்படி இருக்கணும்? நீங்க விழித்திருக்கணும். எப்படி சபையில இங்க பாஸ்டர் ஃபாஸ்டிங் போட்டு விடிய பயங்கரமா கத்திக்கிட்டு இருப்பாரு. நம்ம ஆளுங்க விழித்திருக்கிறது மாதிரி கண்ணு இப்படி நல்லா முழிச்சிருக்கோம், ஆனா கனவுல இருப்பாங்க. என் கர்த்தர் என்ன சொல்றாரு? இடைவிடாமல் நீங்கள் ஜெபத்திலே தரித்திருங்கள். அன்பு தேவ மகள் ஒத்தக்கால் மண்டபத்திலிருந்து வந்தாங்க. அவங்க கர்த்தருக்குள்ள உடன்படிக்கப்பட்டாங்க. ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஃபாஸ்டிங் பிரேயர் நாங்கள் இடைவிடாமல் அதை வைப்போம்னு சொல்லி பாஸ்டருக்கு ஒரு நாள் போக முடியாத சூழ்நிலை இருந்த பொழுது கூட அவங்க ஜெபம் பண்ணியிருக்காங்க. எப்படியும் தேவதாசன் இந்த பிரேயர்ல கலந்து கொள்ளுன்னு சொல்லி. ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் நல்லா நீங்க தெரிஞ்சுக்கங்க. எத்தனை பேர் நீங்கள் இடைவிடாமல் விழித்திருந்து ஜெபிக்க போறீங்களோ எனக்கு தெரியாது. இந்த வரப்போற வருஷம் 2021 உபத்திரவமா இருக்கும். ஆனா இந்த வருஷத்தை நீங்க மேற்கொள்ளணும்னு சொன்னா நீங்கள் இடைவிடாமல் ஆண்டவருக்காக எப்படி போட்டிருக்கு? இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க. சோஸ்திரத்துடன் ஜெபத்திலே விழித்திருங்கள். நீங்க சோஸ்திரத்தோட ஜெபத்துல விழித்திருக்க பிள்ளைகளா நீங்க மாறணுமா? இல்லாட்டி கர்ச்சிக்கிற சிங்கம் போல யாரை விழுங்கலாம் என்று பிசாசானவன் வகை தேடி அலைந்து கொண்டிருக்கிறார். என் வாலிப சகோதர சகோதரியே, இது ஆண்டவர் வாலிப பிள்ளைகளுக்காக விசேஷமா சொல்ல சொன்ன வார்த்தை. இந்த வருஷம் இந்த வாலிப பிள்ளைகளை பிசாசானவன் பயங்கரமா டார்கெட் வச்சிருக்கார். பாவத்தில் கொண்டு போய் விழுகிறதுக்கு, அப்படியே குடிப்பழக்கத்தில் விழுகிறதுக்கு, அநேக கஞ்சாவில் அடிபடிச்சு கஞ்சாவுக்கு அடிமையை போவாங்களாம். கஞ்சா அதுக்கு அடிமையா வாலிப பிள்ளைகள். எத்தனையோ பெண்கள் குடிப்பழக்கத்துக்கு அடிமையா போவார்களாம். பெண்கள் ஆண்டவர் பயங்கரமான எச்சரிப்பை கொடுத்தார். இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்க தேவ பிள்ளைகள், யூடியூப், ஃபேஸ்புக் யாரா இருந்தாலும் சரி, என் கர்த்தர் உங்களுக்கு மாத்திரம் இந்த உலகத்துக்கு ஆண்டவர் கொடுக்கல. வாலிப சகோதர சகோதரிகளே, ரொம்ப கவனம் என்று கர்த்தர் சொல்ற. பிசாசானவர் அப்படியே விழிக்க பார்ப்பானா. அதுக்கு நீங்கள் விழித்திருந்து நீங்கள் ஜெபிக்கிற பிள்ளைகளாக நீங்கள் மாற வேண்டும் என்று கர்த்தர் ஒரு எச்சரிக்கை கொடுக்கிறார்.
34:10 யாத்ராகமம். யாத்ராகமம் 34:10 எடுத்து விறுவிறுன்னு வாசிங்க. யாத்ராகமம் 34வது அதிகாரம் 10வது வசனம். அதற்கு அவர் இதோ நான் ஒரு புதிய உடன்படிக்கை பண்ணுகிறேன், எந்த ஜாதிகளிடத்திலும் செய்வேன், காண்பார்கள். யாரோட கூட இருந்து? யாரோட? உங்களோட கூட இருந்து கர்த்தர் செய்கிற காரியம் பயங்கரமா இருக்க போகுதாம். இந்த சர்ச் ஆஃப் காட், சர்ச் ஆஃப் கிரேஸ், இந்த சர்ச் ஆஃப் கிரேஸ் சர்ச்சில் ஆண்டவர் உங்களோடு இருந்து, போதகரோடு இருந்து, குடும்பத்தாரோடு இருந்து அவர் செய்ய போற காரியம் பயங்கரமா இருக்குமா? எத்தனை ஆமென் சொல்றீங்க? எத்தனை ஆமென் சொல்றீங்க? ஆண்டவர் நம்ம கூட இருந்த போதுங்க, வேற யாருக்கு கவலை இல்லையோ கவலைப்படாதீங்க. என் ஏசப்பா என் கூட இருந்த போதும், என் ஏசப்பா மாத்திரம் என் கூட இருந்தா எங்களுக்கு எல்லாமே தேடி வருங்க, எல்லாம் தேடி வரும். எத்தனை ஆமென் சொல்றீங்க? ஆண்டவர் தெளிவா சொல்றார், உன்னோட கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும். உங்களோடு இருந்து என் கர்த்தர் செய்ய போற காரியம் பயங்கரமா இருக்கும். புரிஞ்சுக்கா? உங்க பேர் என்ன? கருணாகர். நல்லா தெரிஞ்சுக்கங்க, ஆண்டவர் செய்ய போற காரியம் அதிர்ச்சியா இருக்கும், அற்புதமா இருக்கும். அந்த சகோதரி பேர் என்ன? அந்த ஒயிட் ட்ரெஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டு பின்னாடி திரும்பி பாருங்க, நீங்க பின்னாடி திரும்பி பாருங்க, சேலை கட்டிட்டு ஒயிட் கார் ஸ்டார்ட் போடுறீங்களே, வேணியா? நோட் பண்ணி வச்சுக்கங்க. தெரியும் கர்த்தர் உங்களோட இந்த செய்ய போற காரியத்தை நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு உட்கார்ந்து கண்ணீர் வடிப்பீங்க. துக்கத்துல வடிக்கிற கண்ணீர் வேற, ஆனந்த கண்ணீர் வடிக்கிற ஒரு தேவ மகளா கர்த்தர் உங்களை எடுத்து பயன்படுத்துவார் நான் சொல்றேன். எசேக்கியேல் 22:30, எசேக்கியேல் 22:30 அப்படியே ஜெபசந்தியோடு எடுத்து பட்டு வாசிங்க. எசேக்கியேல் 22வது அதிகாரம் 30வது வசனம். நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கத்தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணேன். சங்கராயபுரத்தில் ஒரு மனுஷன் ஆண்டவர் தேடுன்னு சொல்றாரு. அப்பா ஒரே ஒரு காணொலியா வந்துருச்சு. ஒவ்வொரு ஏரியாவிலையும் பாஸ்டிங் போடணும், பாஸ்டர் தான் ஜெபிக்கணும், பாஸ்டர் வந்து கை வச்சாதான் எங்க மேல அண்ணாண்டி இறங்கும், அக்கினி இறங்கும். புலிக்கு பிறந்தது பூனையாக. இன்னைக்கு பாஸ்டர் கை வைக்கிறோட பாஸ்டருடைய சன்னு கை வைக்கிறான். ஏன் பாஸ்டருடைய சன்னு கை வச்சா இறங்காதா? இல்ல கருணாகரன் கை வச்சா இறங்காதா? இல்ல வேண்டி கை வச்சா இறங்காதா? இறங்குமா இறங்காதா? என் கர்த்தர் என்ன சொல்றது, திறப்புல நின்று செபிக்கிறதுக்கு இந்த 2021ல நான் ஒருத்தனை தேடினேன், ஆனா ஒருத்தனையுமே காண. ஆனா நான் விசுவாசிக்கிறேன், இந்த சர்ச் ஆஃப் கிரேஸ்ல என் ஆண்டவர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் திறப்புல நின்று செபிக்கிற பிள்ளைகளா என் ஆண்டவர் உருவாக்க போறார் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். என் சகோதரிகளே, நீங்கள் ஒவ்வொருவரும் கர்த்தருடைய பிள்ளைகளாக திறப்பிலே நின்று இந்திய தேசத்திற்காக, உலக நாடுகளுக்காக கர்த்தருடைய எச்சரிக்கை வந்த பொழுது, என் தேவ பிள்ளைகளே, நீங்கள் எந்தெந்த ஏரியாவில் இருந்து வந்தீர்களோ ஒவ்வொரு ஏரியாவிலையும் நீங்கள் திறப்பிலே நின்று ஜெபிக்கிற பிள்ளைகளாக என் ஆண்டவர் உங்களை உருவாக்குவேன் என்று சொல்கிறார். உருவாக்குவேன். திறப்பில் இருந்து ஜெபிக்கிற பிள்ளைகளா? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எத்தனை பேர் திறப்பில் இருந்து ஜெபிக்கிறதுக்கு ஆயத்தமா இருக்கீங்க? எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கீங்க? எரேமியா 1வது அதிகாரம் 19வது வசனம். எரேமியா 1:19. Thank you Holy Spirit. அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். இன்னைக்கு சத்துரு எங்கிருந்து வர்ற? தன்னுடைய வீட்டாலே தனக்கு சத்துருன்னு கர்த்தருடைய வேதம் சொல்லுது. உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள். உங்க குடும்பத்துல, உங்க சொந்த பந்தத்துக்குள்ளேயே, அண்ணன் தம்பி பங்காளிகளுக்குள்ளேயே பல பயங்கரமான காரியங்கள் வருமா?
நம்மளுக்கு அந்நிய ஜாதியிடத்திலிருந்து பிரச்சனையே வராது. ஆரம்பத்துல அருமையா சொன்னார் பாஸ்டர். நான் தான் முதல்ல சொன்னா இல்லையா, பாஸ்டர் என்னென்ன இங்க தீர்க்கதரிசி சொல்றாரோ அதே வார்த்தைகள் தான் எனக்கு வரும்னு சொன்னேன். ஏன்னா ஆண்டவர் இந்த இடத்துல ஆவியானவர் ஒருத்தர் தான், அவர்தான் அசைவாடி கொண்டிருக்கிறார். என் சகோதர சகோதரியே, இந்த சபைகளுக்குள்ளே நீங்க பார்ப்பீங்க, அநேக சபைகள் பார்ப்பீங்க, 20 அநேக சபைகள் மூடப்பட்டது. அதை விட மேலா 20-21 மூடப்படும். ஆனாலும் திறப்பிலே நின்று எனக்காக ஒருவர் நின்றார். அந்த வசனத்தை வாசிங்க. யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். சகோதர சகோதரியே, யாரு சொல்றது? பாஸ்டர் சைமன் சொல்கிறார். சிஸ்டர் நீங்க கவலையே படாதீங்க சிஸ்டர், பிரதர் நீங்க கவலையே படாதீங்க பிரதர், உங்களை யாருக்குனாலும் கைவிட்டு போனாலும் பரவாயில்ல, ஆனா பாஸ்டர் சைமன் மலேசியால இருக்காருல்ல, அவர் உங்களுக்கு லட்சமா கொட்டி கொடுப்பார், அவர் உங்களை வழி நடத்துவார். இல்ல பாஸ்டர் ஆனந்தம் சொன்னார்ல, நான் கோட் சூட்லாம் போட்டிருக்கேன், நான் நல்ல சட்டை போட்டிருக்கேன், நல்ல கார் வச்சிருக்கேன், நல்ல வீட்டுல இருக்கேன், நான் வழி நடத்துறேன். என்ன சொல்றது கேட்டா வேதம் என்ன சொல்லுது? யார் சொல்றது? உன்னை ரட்சிக்கும்படிக்கு நான் உன்னுடன் இருக்கிறேன். அன்பான வேண்டுகோள், இந்த சபையில நீங்க எல்லாரும் உண்மையான ரட்சிப்புகளை வாங்குங்க. இந்த உலகத்தை ஜெயிச்சிடலாங்க, இந்த உலகத்தை ஜெயிச்சிடலாம். நீங்க உண்மையும் உத்தமம் மட்டும் நீங்க கர்த்தர்களை இருந்து பாருங்களேன், நீங்க உண்மையா கர்த்தர்களை நீங்க வாழ்ந்து பாருங்களேன். காய்க்கிற மரம் தான் கல்லறியப்படும் சொல்லுவாங்க. எந்த மரம் காய்க்குதோ, மாங்காய் காய்ச்சி தொங்குதோ, போற வரலாம் கல் எடுத்து அந்த மாங்காய் ஏறிவேன், அந்த மரத்தையும் அடிபடும். நீங்க அப்படித்தான் அடிபடுவீங்க. நீங்க அடிபடுறது மாத்திரம் இல்ல, உங்க பாஸ்டரும் அப்படித்தான் அடிபடுவார். என்னடா இது நல்ல நாள் தெரியனால இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கான மனுஷன். ஐயா இதுதான் உண்மை. காய்க்கிற மரம் தான் கல்லறியப்படணும். ஆண்டவராகிய இயேசு ஜீவனுள்ள தெய்வம், அவர் ராஜாதி ராஜா, வானம் எனது சிங்காசனம், பூமி எனது பாதபடி என்று வானத்துக்கும் பூமிக்கும் அதிபதியா இருந்த என் ராஜாதி ராஜா நம்மளுக்காக எவ்வளவு அடிபட்டார், நம்மளுக்காக எவ்வளவு ரத்தம் சிந்தினார், காரிக்கிட்டு மூஞ்சில துப்புனார்களே, துடைத்து விட்டு தான் நம்ம ஆண்டவர் சேர்த்தார். அப்படியாப்பட்ட ராஜாதி ராஜா உங்களோடு இருந்து ஒரு ரட்சிப்புக்களை வழி நடத்துவாராம். இந்த சபை நீங்க வேணா எழுதி வச்சுக்கோங்க. நம்ம பாஸ்டர் சொன்னார்ல, வெளியில டென்ட் போட்டு ஆராதிங்கன்னா, நான் என்ன விசுவாசிக்கிறேன், டென்ட் வேண்டாம், ஒண்ணு வேண்டாம், இங்கிட்ட இழுத்து கட்டலாம், அங்கிட்ட இழுத்து கட்டலாம், அங்கிட்ட இழுத்து கட்டலாம், பின்னாடி இழுத்து கட்டலாம். இந்த சபை மலையில் உள்ள பட்டினம் மறைந்திருக்கலாகாது என்று சொல்லி இந்த ஏரியாவில் எத்தனையோ பேர் பிசாசு பிடியில் இருக்கலாம், பில்லி சூனிய கட்டுகள் இருக்கலாம். இந்த சபை எங்க இருக்கணும்? தேடிக்கிட்டு வரணும். நம்ம தேடி போக வேண்டாம், சபையை தேடி ஜனங்கள் வரப்போகுது. திரளான ஜனக்கூட்டம், திரளான ஜனக்கூட்டம் ஒவ்வொரு சபைக்கு தேடிக்கிட்டு வரப்போகுது. காரியம் மாறுதலாய் முடிந்தது. இது வரைக்கும் பாஸ்டர் போயிட்டு நீங்க போயிட்டு ஒவ்வொரு வீடு வீட சந்திச்சிருக்கலாம், ஆனா இனி காலம் மாற போகுது. சபையை தேடிக்கிட்ட ஜனங்கள் வரப்போகிறாங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? வருவார்கள் வரமாட்டாங்களா? வருவார்கள். அந்த அல்லேலூயா அதுமே நல்லதையா சொல்றாரு. எரேமியா 18:8 எடுத்து வாசிங்க. எரேமியா 18ஆம் அதிகாரம் 8வது வசனம். எரேமியா 18 எடுத்தனமா? 18:8. வெரி குட். நான் விரோதமாய் பேசின அந்த ஜாதியார் இதுதான் முதல்ல நான் மைக்க பிடிச்சோம் ஆண்டு சொன்னது. நீ தீங்கு விட்டு விலகி, பாவத்தை விட்டு விலகவா. நான் யார் தெரியுமா? இன்னைக்கு நினைக்கலாம் பாஸ்டர் சைமன் பல வருஷமா மலேசியால இருக்காரு. ஆமா, அதெல்லாம் உண்மைதான். நான் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி என்ன தெரியுமா, இந்த நியூ இயர் வந்துச்சுன்னா குடிகாரன்ல உன்னான ஒரு குடிகார பையன் நான். ஆனா ஒண்ணு ப்ராமிஸ் பண்ணேன், இனிமேல் சாமி சத்தியமா இந்த கிளாஸ்ல நான் குடிக்கவே மாட்டேன். எந்த கிளாஸ்ல? இந்த கிளாஸ். ஆனா நாளைக்கு வேற கிளாஸ்ல குடிக்கலாம். இன்னைக்கு இந்த கிளாஸ்ல குடிக்க கூடாது. ஆனா நம்ம சத்தியம் பண்றோம், சாமி சத்தியமா நான் குடிக்கவே மாட்டேனா.
நாளைக்கு வேற கிளாஸ்ல தண்ணி அடிப்பானா. அப்படியெல்லாம் வாழ்ந்த வேணாம். ஆனா இன்னைக்கு ராஜாதி ராஜா கிருபையாய் நம்மளை ஆசீர்வதிச்சு கிருபையாய் வழிநடத்தி இருக்கிறாரே, அவருக்கு எப்படிங்க நன்றி சொல்றது? எப்படிங்க நன்றி சொல்றது? நான் விரோதமாய் பேசின அந்த ஜாதியார் தங்கள் தீங்கை விட்டு திரும்பினார். தீங்கை மனம் மாறுவார் ஆண்டவர். மனம் மாறுவார், மாற மாட்டாரா? நினிவே பட்டணத்தை அழிப்பேன்னு சொன்னார். அந்த ஜனங்கள்லாம் ரெட்டொடுத்தி உட்கார்ந்து சிறியவர்கள் இருந்து பெரியவர்கள் வரையும் செபித்த பொழுது ஆண்டவர் அழிவில் இருந்து மீட்டெடுத்தாரா இல்லையா? அப்ப நினிவே பட்டணத்துக்கு செஞ்ச ஆண்டவர் அத்திக்கோட்டுக்கு ஆண்டவர் செய்வாரா செய்ய மாட்டாரா? கேரளாவுக்கு ஆண்டவர் செய்வாரா செய்ய மாட்டாரா? இந்திய தேசத்துக்கு ஆண்டவர் செய்வாரா செய்ய மாட்டாரா? சங்கராயபுரத்துக்கு ஆண்டவர் செய்வாரா செய்ய மாட்டாரா? புரவிபாளையத்துக்கு ஆண்டவர் செய்வாரா செய்ய மாட்டாரா? என்னங்க உங்களுக்கு எல்லாம் தூக்கம் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எல்லாம் தூக்கம் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். அதிகாரம் 21வது வசனம். 2 நாளாகமம் 20:21. Thank you Lord. பின்பு அவர் ஜனத்தோட ஆலோசனை பண்ணி துதிக்கவும் நடந்து போய் யாரை துதிங்க? சத்தமா சொல்லுங்க. உங்களுக்கு தூக்கம் வந்துச்சு தெரியுமா? நான் முடிக்க போறேங்க. நீங்க இங்க உட்கார சொன்னா கூட நான் உட்கார மாட்டேங்க. எனக்கு சரியான டயர்டா இருக்கு. யாரை துதிங்க? சத்தமா சொல்லுங்களேன். பக்கத்துல ஒரு காது கிளியற மாதிரி சொல்லுங்களேன். நல்லா சொல்லுங்களேன். ஏன்னா எனக்கு உங்களெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனாலதான் தேடிக்கிட்டீங்க வர்றது. நல்லா சொல்லுங்களேன். என் ராஜாதி ராஜா எந்த அளவுக்கு உங்களை நேசிக்கிறாருன்னு நினைக்கிறேன். உங்களை எந்த அளவுக்கு ஆண்டு உங்க மேல நம்பிக்கை வச்சிருக்காரு தெரியுமா? கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதென்று பாடவும். பாருங்க, இந்த சபையில நீங்க துதிக்க துதிக்க துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான், முறுமுறுத்தால் திரும்பி வருவான். துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான், முறுமுறுத்தால் திரும்பி வருவான். நீங்க துதியை எடுக்க எடுக்க யாரு கூட போறா? நீங்க சொல்றத பார்த்தா பக்கத்துல இருக்க சாத்தான் கூட போக மாட்டாங்க. ஒரு உற்சாகம் இருக்கணுங்க. ஒரு போலீஸ்காரன் திருடனை பிடிக்க போகும்போது எப்படி போவேன்?
கை வீசம்மா கை வீசு, கடைக்கு போகலாம் கை வீசு, லாலிபப்பு வாங்கி நம்ம சப்பிக்கிட்டு போகலாம் கை வீசு. அப்படி போனதுல பிடிக்க முடியுமா? அப்படி ஒரு பைராக்கியத்தோட போவாங்க. எப்படி நான் திருடனை பிடிப்பேன்னு சொல்லி. இந்த சர்ச் ஆஃப் கிரேஸ் கிருபை நிறைந்த ஒரு சபை. இந்த சபையில் நீங்க துதி எடுக்கும் பொழுது உங்களுக்கு விரோதமா, உங்க ஏரியாவுக்கு விரோதமா, உங்க குடும்பத்துக்கு விரோதமா எழும்புற எல்லா பிசாசு ஆண்டவர் நிர்மூலமாக்க போறாரா, நிர்மூலமாக்க போறாரா, நிர்மூலமாக்க போறாரா. நீங்க ஒவ்வொரு நேரமும் துதிச்சு பாருங்களேன், பிரைஸ் பண்ணியே பாருங்களேன், ஆண்டவரை மகிமைப்படுத்திக்கிட்டே இருக்கல. என் கர்த்தர் உங்க வாழ்க்கையில எவ்வளவு பெரிய காரியத்தை செய்ய போற அதை ஆண்டவர் சொல்றார். டேய், இந்த வருஷம் அந்த 2021 என் பிள்ளைங்க துதிக்க 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 பிசாசு வெட்கப்பட்டு போவாண்டா. இயேசுவின் நாமம் மகிமைப்படுவார் சொல்றார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நான் படிக்க போறேன். நம்ம வசனம் எடுத்து வாசிங்க. 9:2 ஏசாயா 9வது அதிகாரம் 2வது வசனம். இது எல்லாம் மனப்பாடமா தெரியும் எல்லாருக்குமே. ஏசாயா 9வது அதிகாரம் 2வது வசனம். ஏசாயா 9:2. இருளில் நடக்கிற ஜனங்கள், நீங்க நான் தூங்குற நினைக்காதீங்க, நானும் முழிச்சுக்கிட்டு தான் இருப்பேன். எவ்வளவு டயர்டா இருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தையில மட்டும் நான் சோர்ந்துக்க மாட்டேன். வாசிங்க. இருளில் இருக்க ஜனங்க பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். என்ன வெளிச்சத்தை? பெரிய வெளிச்சத்தை. என்ன வெளிச்சம்? பெரிய வெளிச்சம். சொல்லுங்க, என்ன வெளிச்சம்? பெரிய வெளிச்சம். யாரு? இருளில் நடக்கிற ஜனங்கள். இந்த 2020 பயங்கர உபத்திரத்துல போகுமா? ஆனா நீங்க நார்மலான வெளிச்சத்தை பார்க்க மாட்டீங்களா? கிரேட் லைட், இங்கிலீஷ்ல கிரேட் லைட், பெரிய வெளிச்சம். எனக்கு கை தட்டினா நல்லா தட்டிடனா, இல்லாட்டி இந்த சாணி தட்டுற மாதிரி தட்டவே கூடாது. அப்ப நல்லா தட்டினா ஆண்டவருடைய நாமம் கேட்கலாம், ஆண்டவருடைய நாமம் கேட்கலாம். நீங்க தான் பெரிய வெளிச்சத்தை பார்க்க போறீங்களா? இந்த சர்ச் ஆஃப் கிரேஸ்ல இருக்க தேவ பிள்ளைகள், நீங்க பெரிய வெளிச்சத்தை நீங்க பார்க்க போறீங்களா? எப்படியாப்பட்ட உபத்திரவமான காரியம் உங்க வாழ்க்கையில வரட்டியா? இயேசு கூட வருவார். இயேசு கூட வந்தாரே, உங்க வாழ்க்கையில எல்லா அற்புதமும் நடக்கும். இருளில் இருக்க ஜனங்க பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்களின் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. உங்க ஏரியாவில் உங்களை கொண்டு பெரிய ஒரு வெளிச்சம் பிரகாசிக்க போகலாம். எந்தெந்த ஏரியாவில இருந்து நீங்க இன்னைக்கு வந்திருக்கீங்களோ உங்களை கொண்டு கர்த்தர் பலத்த ஒரு அற்புதத்தை செய்ய போறாராம். எல்லாம் கரங்களை கர்த்தருடைய நாமத்தை மாத்திரம் மகிமைப்படுத்துங்க. கர்த்தர் பெரிய காரியத்தை செய்யப்படுறார். எரேமியா 20:13. எரேமியா 20:13. கர்த்தரை பாடுங்கள், கர்த்தரை துதியுங்கள். இல்லையே, 20:11. கர்த்தரோ யாரோட இருக்கிறாரு? பக்கத்துல உள்ள தட்டி சொல்லுங்க, கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோடு இருக்கிறார். சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க, என்னோடு இருக்கிறார். மார்புல தட்டி சொல்லுங்க, நெஞ்சில தட்டி சொல்லுங்க, என்னோடு இருக்கிறார். கர்த்தர் பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோடு இருக்கிறார், என்னோடு இருக்கிறார். ஆகையால் நல்லா கேட்கறீங்கள. நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேங்க. நானும் பல சபைக்கு பாஸ்டர் தாங்க இருக்கேங்க. என்கிட்ட வர்ற கம்ப்ளைண்ட்லாம் தெரியுமா? பாஸ்டர் இவங்க என்னை அப்படி பண்றாங்க, என்னை இவங்க இப்படி பண்றாங்க, என்னை அப்படி பேசுறாங்க, என்னை இப்படி பேசுறாங்க, என் குடும்பத்துல நிம்மதியே இல்லைன்னு. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? இந்த 2021 ஆண்டவர் என்ன சொல்றாரு? என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் மேற்கொள்ளாமல் இடறுவார்கள். உங்களை துன்பப்படுத்துகிறவர்கள் உங்க அக்கம் பக்கத்து வீடா இருக்கலாம், அக்கம் பக்கத்து நாடா இருக்கலாம், அக்கம் பக்கத்தோட ஜனங்களா இருக்கலாம். உங்களை யாரை துன்பப்படுத்த நினைக்கிறார்களோ அவர்கள் இடருக்கு நிறுத்துவாங்களாம். எப்படி நாம சொல்றீங்க? உங்களை துன்பப்படுத்துறது என்ன நடக்குமா? இடருக்கு விடுவார்கள். அந்த காரியம் வாய்க்காதபடியால் அவங்க அந்த காரியம் வாய்க்காம போச்சுன்னா காலையில உங்க முகத்துல கூட முழிக்க மாட்டாங்க, இப்படியே போயிடுவாங்க. அதனால நீங்க கவலையப்படாதீங்க. யார் உங்களுக்கு விரோதமா செயல்படுறாங்களோ நீங்க நெஞ்ச தூக்கிக்கிட்டு அப்படியே போகணும். என் ராஜாதி ராஜா பயங்கரமான பராக்கிரமசாலியா என் கூட இருக்கிறார். என் தேவாதி தேவன் பயங்கர
பயங்கரமான பராக்கிரமசாலியா என் கூட இருக்கிறார். எனக்கு விரோதமா எவன் செயல்படுகிறானோ அவன் வெட்கப்பட்டு உங்க மூச்சியை கூட பார்க்க முடியாத அளவுக்கு அவன் திரும்பி போக வைப்பா. இந்த சர்ச் ஆஃப் கிரேஸ், இந்த சபையில என் கர்த்தர் செய்ய போற காரியம், இந்த சபையோடு பயங்கரமான பராக்கிரமசாலியா என் கர்த்தர் இந்த சபையோடு இருக்கிறார். இந்த சபையோடு இருக்கிறார். அவர் செய்ய போற காரியம் யார் யார் கேவலமா பேசுறாங்க வெட்கப்பட்டு போறாங்க. இதை நான் சொல்றேன். அடுத்த காரியம் என்ன சொல்ற கசிய? மறக்க முடியாத நித்திய லட்சியம் அவங்களுக்கு வருமா? எத்தனை பேர் அமன் சொல்றீங்க? எத்தனை பேர் அமன் சொல்றீங்க? சரி, முடிக்க போறேன். கடைசியில மல்கியா 4வது அதிகாரம் 1-2 வசனம் மட்டும் வாசிங்க. மல்கியா இதோ எப்படிங்க சூழல் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? செங்கல் சூளை. செங்கலை வெட்டி மண் எடுத்து அதை டம்முக்கு டக்கான போட்டு மிதிச்சு அதை ஒரு வடிவில் செஞ்சு அதை அடுக்கி சூளையை வச்சு எரிப்பாங்களாம். கட்டையை வச்சு எரிக்கிறது. இந்த 2021 சூளையை போல எரிகிற நாள் வருமா? அப்படின்னா பயங்கரமான உபத்திரவத்தில் அந்த நாடு கடந்து போகுமா? சூளையை போல எரிகிற நாள் வரும். எப்படி இருப்பாங்களா? அப்படின்னா எப்படி தெரியுமா? நல்லா இப்படி இருப்பாங்க. அப்படி நடக்கும் பொழுது அப்படி ஜாலியா அப்படி ஒரு ஆட்டோ ஒரு ஆளுக்கு பத்தாது. ஆனா அங்க எப்படி ஆகுவானா துரும்பாயிடுவாங்க. உங்க பாஸ்டர் செப்புனாரா இல்லையா? இது ஆந்திரால இது கேரளா மலையாளம். எனக்கு மலையாளம் தெரியல, அதனால நான் ஆந்திராவோட சொன்னேன். நீங்க முடிச்சிருக்கீங்களா இல்லையா சொல்லி முதல்ல பாஸ்டர் சொன்னாரா இல்லையா? 16 வருஷமா இந்த கோட்டு வாங்கி 16 வருஷம் ஆச்சு. இப்ப என்ன சொல்றாரு? எங்களுக்கு புது கோட்டு வாங்கி எடுத்து கொடுத்துருக்கீங்க. எங்க காலங்கள் போர்டுக்கே 10 ரூபாய் லெஸ் பண்றாரு. உங்களுக்கு நீங்க கொடுப்பீங்க. என் கர்த்தர் உங்களுக்கு நல்லா ஆசீர்வதிப்பார் இந்த வருஷம். நீங்களே சொல்ற பாஸ்டர் வேதாந்தமா போட்டுருக்கிறாங்க பாஸ்டர். அப்பா நல்லா சொல்றாங்க. 2 பேரும் ஒரு ஐபேட் கொடுத்துருங்க. நீங்களே அப்ப நம்ம தூக்க போயிடும். நல்ல ஆளுங்க சத்தமா சொல்லுவீங்க. சரி, ஓகே, ரைட், ஓகே. ஆண்டு என்ன சொல்றாருன்னா திருப்பி அதை துரும்ப இருப்பார்கள். அந்த நாள் அவர்களை சுட்டரிக்கும். வேறையும் மனுஷன் சொல்லல. நல்லா வாசிக்கிறீங்களே, அப்படி அவங்க சொல்ற ஸ்டைல பார்த்தீங்களா? சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இந்த பைபிள்ல வாசிக்கும் போது கம்பீரம் வரணும். செத்தவன் கையில வெத்தலை பார்த்து மாதிரி யாரும் வாசிக்க கூடாது. எனக்கு பிடிக்காத அந்த மாதிரி வாசிச்சா நல்லா வாசிக்கிறாங்க. கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு கம்பீரத்தை பார்த்தீங்களா? அந்த கம்பீரம் இருக்கணும். நீங்க கவலையே படாதீங்க. சூளையை போல எரிகிற நாள் வந்தால், பல உபத்திரவ நாள் வந்தால் உங்களுக்கு விரோதமா செய்வதில் தூக்காயிருவாங்க. யாருமே விரோதியே இல்லையா? யாருக்குமே இல்லை நினைக்கிறேன் பாச. ஆனா என்னமா எனக்கிட்ட ஆண்டு என்ன சொல்றாருன்னா, இந்த ஏரியாவே ஒரு விற்கிறதுடைய கோட்டாடாங்கிற, இந்த ஏரியாவே விற்கிறதுடைய கோட்டாடாங்கிறாரு. ஆனா நீங்க கோட்டையில ஓட்டையை போட போறீங்களா இல்ல கோட்டையை கட்ட போறீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா எனக்கு கர்த்தர் கொடுத்த வார்த்தையை நான் சொல்லிட்டு போயிட்டே இருக்கேன். உங்களுக்கு விரோதமா யாரு செயல்பட்டாலும் துரும்பா போயிடுவாங்களாம். இதை தீர்க்க தரிசனமா நீங்க வச்சுக்கங்க. 2வது வாசிக்க முடிக்க போறேன். ஆனாலும் யாருடைய நாமத்துக்கு? ஆண்டவருடைய நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் என்ன சூரியன் உதிக்க போகுதா? என்ன சூரியன் உதிக்க போகுது? நீதியின் சூரியன். வேற யாரும் உதய சூரியன் சொல்லிட்டாங்க. நீதியின் சூரியன். என்ன சூரியன் உதிக்க போகுது? இந்த இந்திய தேசத்துல என் தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில உதிக்கிற சூரியன். அது எப்படி உதிக்க போகுதா? நீதியின் சூரியன். நீதியின் சூரியன் உதிக்கும். இந்த கொரோனா புரட்டி எடுத்துச்சு. புரட்டி போட்டது போல மாஸ்க் போடாம வெளியில போக கூடாது. மாஸ்க் போட்ட கொரோனா வராதா?
என் சிஸ்டருக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல் போனோம். எல்லாரும் சொல்றாங்க ஐயோ கொரோனா, ஐயோ கொரோனா, ஐயோ கொரோனா. என்ன ஐயோ கொரோனா, ஐயோ கொரோனா? கொரோனா நம்மளை பார்த்தா பயந்து ஓடும். ஆமென். என் பையன்கிட்ட போய் சொல்லுங்க, அவன் சொல்லுவான், டேடி கொரோனாவை பிடிச்சி சூப்பு போட்டு குடிப்போம், கொண்டு வா டேடி. என்ன டேடி கொரோனா சூப்பு போட்டு குடிப்போம்? ஆண்டவர் நம்ம சொல்றாரு, என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதின் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். பாஸ்டர் முதல்ல சொல்லிட்டார், அழகா சொன்னார். அதாவது அடுத்த வியாதி எப்படி தெரியுமா வரப்போகுதா? 3 விதமான வியாதிகள் வருமா. எப்படி வரும், எப்படி வரும் யாருக்கும் தெரியாது. இப்போ அடுத்த கொரோனா COVID-19 போன வருஷம் வச்சிருந்தாங்க. இப்ப என்ன வச்சிருக்காங்க? COVID-20 வச்சுட்டாங்க. இப்போ COVID-20. இந்த COVID-20 வந்து எப்படி தெரியுமா? இது வந்துச்சுன்னா காப்பாற்றுறது சர்வசாதாரண கிடையாது. ஆனா நான் என்ன விசுவாசிக்கிறேன்னு சொன்னா, அதில் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். ஆமென். COVID-20 வரட்டும், COVID-21 வரட்டும், COVID-22 வரட்டும், இல்ல புரளி புயல் வரட்டும், இல்ல நிவர் புயல் வரட்டும், புரட்டி போடுகிற எந்த புயல் வரட்டும், என் ராஜாதி ராஜா உங்க கூட இருக்கும் பொழுது ஆனாலும் என் நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்களை நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளை போல வளருவீர்கள். ஆமென். அல்லேலூயா. கொழுத்த கன்றுகளை போல வளருவீர்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். நான் மலேசியாவில இருந்து 1 மாசம் லீவ்ல தான் இங்க வந்தேன். வந்துட்டு உடனே போயிடும். என் பையன் பிறந்தது நல்ல செல்வாக்கா வளர்ந்த பையன். ஏர்போர்ட் இல்லாம தூங்க மாட்டான், கார் இல்லாம வெளியில போக மாட்டான். 4 வயசு பையன். என்னடா இங்க வந்து என்ன செய்ய போறேன்னு நினைச்சேன். என் கர்த்தர் மலேசியாவில் எப்படி இருந்ததோ இந்த கொரோனா டயத்துல அதை விட மேல யாரை ஆசீர்வதிச்சார். ஆமென். ஏன் தெரியுமா? அவருடைய நாமத்துக்கு பயந்திருக்கிற யாரா இருந்தாலும் கொழுத்த கன்றுகளை போல நீங்க வளர்வீர்களாம். ஆமென். கொழுத்த கன்றுனா என்ன? அப்படியே மாடை விட்டாச்சுன்னா அது வாட்டில ஜாலியா போய் அங்கங்க மேய்ச்சிட்டு வரும். அதை பார்த்தீங்கன்னா நம்ம கயிறு போட்டு வளர்க்குற மாடு சரி, அதை தன்னால மேய்ச்சிட்டு வர்ற மாடுகளை கொழு 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 கொழுன்னு இருக்கும். அப்பா ஐயாவுக்கு மட்டும்தான் புரிஞ்சிருக்குது. அதே போல நீங்க என்ன செய்ய போறீங்க? உங்க கம்பெனி அடைக்கலாம், உங்க கம்பெனி திவாலா ஆகலாம், இல்ல இந்திய தேசத்துல பல உபத்திரவங்கள் வரலாம். ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல நீதியின் சூரியன் உதிக்க, அதில் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் கொழுத்த கன்றுகளை போல வளர்ந்து கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக என் ஆண்டவர் உங்களை வைக்க போறார். கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக என் ஆண்டவர் உங்களை வைக்க போறார். என் தேவதாசனையும் கர்த்தர் சொல்லுகிற இந்த வார்த்தை அவரை நீங்க இனி பார்க்க போறீங்க. இந்த வருஷத்துடைய ஊழியம் வித்தியாசமா மாறப்போகுது. கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் என் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போறார். எல்லாம் அப்படியே முழங்கால் படியிட்டு, ஒரு விஷயம் யாரோடையும் பேச வேண்டாம், அப்படியே முழங்கால் மட்டும் படியிட்டு அப்படியே ஆண்டுடைய சமூகத்துல இந்த வார்த்தைக்காக, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில, என்னுடைய சபையில, என்